அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 26/4/2024 வெள்ளிக்கிழமை, குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் நடுவுநிலைமை, குறள் 112. செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. தெளிவுரை: நடுவுநிலைமை உடையவனின் செல்வம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளவர்க்கு நன்மை தரும். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் என்று புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். சொந்த தொழில் செய்ய நிறைய பிளான் போடுவீர்கள் என்று, ஆனால் பங்கு தொழில் செய்வதினை தவிர்ப்பது நலம். நன்றாக வளர்ந்து வரும் உங்கள் தொழில் சம்பந்தமாக இன்று பயணங்கள் செல்வீர்கள். இன்று கலைகள் மீது நாட்டம் ஏற்படும். இன்று வீடு கட்டும் எண்ணமும் நிறைவேறும். பல நாட்பட்ட அவதியுறும் நோய்களுக்கான சிகிச்சை கிடைக்கப்பெற்று பூரண குணம் பெற வாய்ப்பு கிடைக்கும். வண்டிகளில் போகும்போது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டும். கால்களில் காயம்பட வாய்ப்பு உண்டு. பணியில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வோடு கூடிய விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் என்று. இன்று ஏதாவது ஒரு விதத்தில் வழக்கு ஏற்படக்கூடும். கவனமாக இருக்க வேண்டும். இன்று மஞ்சள் காமாலை, கண்கள் தொடர்பான ஒற்றை தலைவலி, கண்கள் பிரச்சனை இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு. இன்று உயரமான பகுதி, நிர்வாக அலுவலகம், முனீஸ்வரன் கோவில், மண் குவியல், குப்பை மேடு, பழைய கட்டிடம், ஷோரூம், விளையாட்டு அரங்கம் இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று ராஜேஷ், மீனாட்சி சுந்தரம், முனிராஜ், துரைசாமி, ஸ்வர்ணலதா, ஹேமலதா, செல்வரத்தினம் போன்ற பெயர்கள் இன்றைய உங்களின் நாளோடு சம்பந்தப்படும். இன்று மஞ்சள், பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். இன்று சமையலில் வெள்ளை பூசணி, பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய் சேர்த்து கொள்வீர்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.